ஏன் முடியாது? ஏன்னா நான் அவனை லவ் பண்றேன்டா. என் மனசு முழுக்க நீதாண்டா இருக்கு. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. உன்னை தவிர வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்டா. எனக்கு இது போதும் ராணி. உன் மனசுக்குள்ளேயும் காதல் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அப்படி கேட்டேன். உன்னை தெரிஞ்சுக்கோ. 2 பேர் மனசுலயும் லவ் இருக்கு. 2 பேராலையும் ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் வாழ முடியாது. மனசுக்குள்ள இந்த காதல் வந்துட்டா மட்டும் போதாது, அதுல ஜெயிக்கிறதுக்காக போராடணும். நான் இருக்க ராணி, நீ பயப்படாத. எப்படிடா என்னால பயப்படாம இருக்க முடியும்? எங்க அண்ணன் கிட்ட வாழ்க்கையில நான் இது வரைக்கும் எதுவுமே மறைச்சதில்லை தெரியுமா? இப்ப என் மனசுக்குள்ள உன் மேல காதல் வந்ததோ அப்பையில இருந்து நான் அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் லவ் பண்றேங்கிற விஷயம் தெரிஞ்சா அவரால் இதை தாங்கிக்கவே முடியாது. என் மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்காரு. என் வாழ்க்கையை பத்தி அவர் பல கனவு வச்சிருக்காரு. அவரை போய் ஏமாத்திரமே நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஆகாஷ். நாளைக்கும் நாளானைக்கும் ரங்கராஜன் சார் அந்த மாப்பிளைய கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டா என்னால அவரை எதிர்த்து ஒண்ணுமே பேச முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? சரி ராணி, நீ பயப்படாத. நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன பண்ண போற? நம்ம 2 பேர் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை பண்ண போறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இத பார், உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது என் கூட தான். தைரியமா இரு, சரியா? நீ கிளம்பு. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு ஆகாஷ். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னடா நம்ம வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருந்தியே, என்னடா செய்ய போற? நாளைக்கே எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்க போறேன்டா. டேய், என்னடா திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்ட? வேற வழியே இல்லடா. இனியும் லேட் பண்ணா ராணிக்கு வேற ஒருத்தர் கூட நிச்சயமாயிடும். சரிடா, திடீர்னு உங்க அப்பா அம்மாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்ன மாதிரி மரியாதை கிடைக்கும்னு தெரியுமா? பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? இல்லடா, ராணி அவ அண்ணனை பத்தி நிறைய தடவை என்கிட்ட நல்ல விதமா சொல்லியிருக்கா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் எங்க அப்பா அம்மா கிட்டயும் நல்ல விதமா தான் நடந்துக்குவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எங்க காதல புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா எங்க 2 பேரையும் சேர்த்து வைப்படுறா. அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்க போறன்ற விஷயத்த ராணி கிட்ட சொல்லியிருக்கலாம்ல? சொல்லியிருக்கலாம். அவ அண்ணன் மேல இருக்கிற பயத்துல வர வேண்டாம்னு சொல்லியிருப்பா. அதான் சொல்லாம போறேன். எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ரா. நான் கிளம்புறேன்டா. என்னங்க சாப்பிட வாங்க. சரி, நீ சாப்பிட வாப்பா. நோ மாம், ஐ டோன்ட் வாண்ட் டு. கொஞ்சம் நில்லுப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நேற்று நைட்டே பேசலாம்னு நினைச்சேன். ராத்திரி பூரா நீ வரவே இல்லை. எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. காவியா விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்க? இதுல முடிவு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் முடிவு எடுத்தாச்சு. பைத்தியக்காரத்தனமா பேசாதடா. இதுக்கப்புறமும் நீ சுயநலவாதியா இருக்க போறியா? என்ன சொல்றீங்க? நான் என்னத்தடா சொல்றது? அதான் ஊரே சொல்லுது. தப்பு பண்ணவன் நீ, குற்றவாளி கூண்டுல நிக்கிறவன் நீ. ஆனா ஏதோ தப்பே பண்ணாதவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. காவியாவை வீட்டு கூட்டு வரதா நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீ என்ன சொல்ற? வாட் டாட்? நடந்தெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களா? மறக்கலடா. அதே மாதிரி உன் வாழ்க்கையில நடந்ததையும் மறக்கல. அதனாலதான் நான் இந்த முடிவு பண்ணியிருக்கேன். டாட், நானும் தப்பே பண்ணலன்னு சொல்றேன்ல, என்ன நம்புங்க. காவியாவும் இதே தான்டா சொன்னா. அவ சொன்னதை நீ நம்புனியா? என்ன பேச்சு பேசுறீங்க? நம்ம சரி தப்பு பண்ணுவானா? இதான் நீங்க உங்க பிள்ளை மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா? இப்ப நீ உன் பையனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரியே, அதே மாதிரி தானே காவியாவோட அப்பா அம்மாவும் இருப்பாங்க. காவியா தப்பு பண்ணலன்றதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. ஆனா இவன் ராத்திரி முழுக்க ஒரு வயசு பொண்ணோட லாட்ஜில தங்கி குடிச்சு கூத்தடிச்சுட்டு வந்திருக்கான். இவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இதை நாங்க நம்பணும். ஆனா பட்ட பகல்ல
பப்ளிக்ல பல பேருக்கு நடுவுல காவியா ஒருத்தனோட உட்கார்ந்து பேசுறத பார்த்து நீங்க சந்தேகப்படுவீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? டாட், காவியா நீங்க நிரபராதியா காட்டணுன்றதுக்காக என்ன குற்றவாளியாக்க பாக்குறீங்களா? அப்படி இல்லப்பா. உன்னை புரிஞ்சுக்க. காவியா மேல உனக்கு அளவுக்கு அதிகமான லவ் இருக்கு. அதனாலதான் அந்தஸ்து பேதம் பார்க்காம ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தோம். ஏன் கல்யாண மண்டபத்துல அவ்வளவு பெரிய அவமானம் நடந்தும் நீ காவியா கழுத்துல தாலியை கட்டின. ஆனா இப்போ அந்த பொண்ணு சின்னதா ஒரு உண்மையை மறைச்சிட்டாங்கிறதுக்காக அவளை வீட்டை விட்டு விரட்டினது நியாயம் இல்லடா. சந்தர்ப்பமும் சாட்சியமும் எதிரா இருந்தா யார வேணாலும் அயோக்கிய நிரூபிக்கலாம். அதை நீ உன் வாழ்க்கையில இருந்தே உணர்ந்திருக்கணும். காவியா வாழ்க்கையிலேயே அப்படிதான் நடந்திருக்கும்னு நினைச்சு அவளை ஏத்துக்க நீ தயாரா இருந்திருக்கணும். நம்பிக்கை தண்டா வாழ்க்கை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்கிறதுனாலதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குடா. எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்பட ஆரம்பிச்சா வாழ்க்கையில வேதனையும் ஏமாற்றமும் தான் மிச்சம். உலகமே நரகமாயிடும்டா. பாவண்டா காவியா, தங்கமான பொண்ணுடா. அற்ப விஷயத்தை காரணம் காட்டி அந்த பொண்ணை பிரிச்சு வைக்கிறது நியாயம் இல்லடா. வாயை மூடுறீங்களா? ஏன் அவனை இப்படி போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? நீ வாய மூடு. அல்பத்தனமான விஷயத்துக்காக மாமியார் மருமக சண்டையை காரணம் காட்டி மருமகளை பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிற நீ எல்லாம் மனுஷியே கிடையாது. ஆமாண்ணே, அண்ணி ரொம்ப நல்லவங்கண்ணே. அம்மா பேச்ச கேட்காதீங்க. நீங்க போய் அண்ணியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கண்ணே. இதுக்கப்புறமும் காவியாவை இந்த வீட்டுக்கு கூட்டு வர இஷ்டம் இல்லைன்னு சொன்னா இந்த வீட்டுல இனிமே நானும் இருக்க மாட்டேன். வெட்டி வீம்பு பிடிச்ச உங்க அம்மாவும் சந்தேக புத்தியால பொண்டாட்டிய தூக்கி போடுற நீயும் இருக்கிற இந்த வீட்டுல இனிமே நானும் இருக்க மாட்டேன். இது நாள் வரைக்கும் இந்த சின்ன வயசுல நீ எவ்வளவு சாதிச்சிருக்கேன்னு உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். தொழில எவ்வளவு சாதிச்ச உன்னால கட்டிக்கிட்ட பொண்டாட்டியை ஒழுங்கா வச்சு காப்பாத்த தெரியலையேங்கிற வேதனையில நான் வெளியே போறேன். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல வச்சு உன்னை திட்டினான்ல, அதான்டா உண்மை. அதான் உன் லட்சணம். அப்பா, நீங்க இல்லாத இந்த வீட்ல நானும் இனிமே தங்க மாட்டேன். வாங்க நம்ம போலாம். நீங்க நான் அண்ணி தனியா தங்கிக்கலாம். என்ன அப்பாவும் பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்குறீங்களா? பிளாக்மெயில் பண்ணல, இது உண்மை. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, காவியாவை தூக்கி போட்டுட்டு வேற யாரையாவது இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும்னு நினைச்ச உன் வாழ்க்கை அவ்வளவுதான். வர்றவ உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த தயங்க மாட்டா. அப்படி ஒண்ணு நடந்தாதான் நீ திருந்துவ. சரி, உனக்கு இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் டைம் தரேன். யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. நீ சொல்ற முடிவுல தான் நானும் என் பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணணும். புரியுதா? கமெண்ட். சார் குட் மார்னிங் சார். என்ன விஷயம்? சார் நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சார். இடியட், நான் உன்னை எப்போ ரெடி பண்ண சொன்னா இப்போ கொண்டு வந்திருக்க? சாரி சார், என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். கூட இருந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக போச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு சார். சார் ஹாஸ்பிட்டல் நம்ம மேடத்தை கூட பார்த்தேன் சார். யார? காவியாவியா பார்த்த? ஆமாம் சார், காவியா மேடம் தான் சார். ஹாஸ்பிட்டலில் பெரிய ரகலே நடந்துச்சு சார். என்னப்பா சொல்ற? ஓகே சார், நான் வரேன் சார். பாத்தீங்களா அந்த குடும்பத்தோட யோகியதைய? இவ்வளவு நேரம் அந்த வீட்டு பொண்ணுக்காக தானே வக்காலத்து வாங்குனீங்க. இப்ப எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க உங்க மூஞ்சிய? போய் போய் ஒரு கழிச்சட குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்கோம். நல்ல வேலை, எப்படியோ அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சாச்சு. இத பாரு, மறுபடியும் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேலையெல்லாம் வச்சுக்காத. அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணாவது ஒழுங்கா இருக்காளா? மூத்தவன் ஏற்கனவே விபச்சார விடுதிக்கு போனதா தகவல். ரெண்டாவது பொண்ணோட லட்சணம் தான் நமக்கு தெரியுமே. மூணாவது பொண்ணு கழுத்துல தாலியே ஏறாம வயித்துல புள்ளைய வாங்கிட்டு வந்து நிக்கிறா. இந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த காவியா மட்டும் தப்பானவளா இருக்க மாட்டாங்கறதுல என்ன நிச்சயம்? அந்த மாதிரி குடும்பத்துக்காக உங்க அப்பா வீட்டை விட்டு போறாராம். இத பாரு, உங்க அப்பா சொன்னாருங்கிறதுக்காக தப்பான ஒருத்திய நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடாத. நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான்டா சொல்றேன். நீ யோசிச்சு செய்.
பிரியா, நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. அதே நினைச்சு வீணா அழுதுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த நிலைமையில நீ சாப்பிடாம உடம்ப கெடுத்துட்டு இருந்தா எப்படிமா? வா வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம் அண்ணி, எனக்கு எதுவுமே வேண்டாம். வீட்ல எல்லாருக்குமே நான் இப்படி வேண்டாதவளா ஆயிட்டனே, பாவி ஆயிட்டனே. என்னால என் அம்மா உயிர் போற நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. ஏய், இது என்ன வேணும்னா நீ செஞ்ச? கால நேரம் எதிர்பாராம ஏதேதோ நடந்து போயிடுச்சு. இதுல யாரம்மா குறை சொல்ல முடியும்? நல்லதோ கெட்டதோ என் விஷயத்த நான் அப்பவே வெளியே சொல்லியிருந்தா பிரச்சனை இவ்வளவு சீரியஸ் ஆயிருக்காதன்னு. நீங்க தான் நேரங்கால பார்த்து சொல்லலான்னு எல்லாத்தையும் தள்ளி போட்டீங்க. இப்ப அது எங்க வந்து முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா? என்ன பெத்த தாய் என்ன தொடாத, என்ன தொட்டு பேசாதன்னு சொல்லிட்டாங்க. அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? பிரியா, எனக்கு என்னமோ நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு தான் தோணுது. நீ தைரியமா இரு. என்ன நீ சொல்றீங்க? அத்தை உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சுதானே உன் காதல் விஷயத்தை யாருக்கும் சொல்லாம மறைச்சிட்டோம். இன்னைக்குதான் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு போச்சே. அத்தை உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. வெளியே தெரியாம இருந்த விஷயம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால உன்னோட பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு வரும்னு நான் நம்புறேன். எனக்கு என்னவோ முடிவு நல்லதா இருக்குன்னு தோணல அண்ணி. அண்ணன் என்ன வெட்டி போடுற மாதிரியே பாக்குறாரு. அப்பாவும் என் மேல கோவமா தான் இருக்காரு. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமாவது என்கிட்ட பேசுவாங்களான்னு தெரியல அண்ணி. நான் இப்படி தனி ஆயிட்டனே. காவ்யா, காவ்யா, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? காவ்யா, டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையே. நீ அம்மா கிட்ட பேசுனியா? காவ்யா, அம்மாவுக்கு இப்ப நெஞ்சு வலி எப்படி இருக்கு? மறுபடியும் வலி வரும்னு ஏதாவது டாக்டர் சொல்லிருக்காங்களா? காவ்யா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே என்கிட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிற. காவ்யா, என்ன தொட்டு பேசாதடி. காவ்யா, வாய மூடு. என் பேர் சொல்ல கூட உனக்கு தகுதி இல்ல. என்ன காவ்யா இப்படி பேசுற? நீயும் வெறுத்துட்டுனா அப்புறம் எங்கதான் போவாவ? நீங்க பேசாதீங்க அண்ணி. இவ பண்ண எல்லா தப்புக்கும் நீங்க உடந்தையா இருந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை எங்க அண்ணன் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏய், என்ன பார்த்து என்ன பேசுற நீ? நான் என்ன வெறும் அண்ணியா மட்டுமா நடந்துட்டு இருக்கேன்? ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் தானே நடந்துட்டு இருக்கேன். என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட? காவ்யா, அன்னைக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் காரணம். சீ, வாய மூடு. நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டி. நீ போய் இப்படி பண்ணிட்டியே. அன்னைக்கு அந்த கான்ஸ்டபிள் அங்கிள் நம்மள பத்தி பெருமையா பேசும்போதே உன் முகம் சரியில்லை. நான் என்ன எதிர கேட்டதுக்கு காலேஜ்ல பிரச்சனை அதை இதுன்னு மழுப்பிட்டேன். அன்னைக்கு உன் லவ் மேட்டர் பத்தி என்கிட்ட சொன்னப்போ ஏதாவது எல்லை மீறி போயிட்டியோன்னு கேட்டேன். அதுக்கு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டியே. நான் கூட நான் கேட்டது தாங்காம தான் நீ அழறியோன்னு ஏமாந்துட்டேன். இப்பதானே தெரியுது நீ பண்ண தப்புக்காக தான் நீ அழுதன்னு. அப்பா கிட்ட உன் லவ் மேட்டர் பத்தி நான் பேசுறேன்னு சொன்னப்போ கூட நீ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலையேடி. அன்னைக்கே நீ இந்த விஷயத்த சொல்லிருந்தா அப்பா கிட்ட நான் பக்குவமா பேசிருப்பேன். இப்படி மாப்பிள்ளை வந்து பாத்துட்டு போற அளவுக்கு வந்திருக்காது. அம்மாக்கு அதுக்கு இந்த விஷயமும் போயிருக்காது. அம்மாக்கு இந்த நிலைமையும் வந்திருக்காது. தப்பு பண்ணிட்டியேடி. தப்புதான் காவ்யா, என்ன மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. எதிர்பாராம நடந்த அந்த தப்ப வெளியே சொல்லலாமா வேணாமாங்கிற குழப்பத்துல ஒவ்வொரு நாளும் நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். வெளியே சொன்னா எங்க எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்களோன்னு நினைச்சு நான் பயந்தேன். சரி, எப்படி இந்த இனாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போறோம். அது வரைக்கும் விஷயம் வெளியே தெரியாம சமாளிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா தப்பு கருவாகி
கொடுத்துடுச்சு